இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான். காலையில தூங்கி எழுந்து ஃபோனை எடுத்தாலே, சின்மைய எதுக்குடா இப்ப தேவையில்லாத ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த பாட்ட அவங்க நல்லா தான் பாடியிருக்காங்க. அதுக்குன்னு மெல்டிங் வாய்ஸ், இவங்கள ஏன் பேன் பண்ணீங்க? திருப்பி பாட வைங்க. இண்டஸ்ட்ரியில அவங்க திரும்பி பாடணும்னு இப்பதான் எல்லாரும் போர்க்கொடி தூக்கிட்டு வர்றீங்க. அப்போ என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மறந்துருச்சு. இப்போதான் மறுபடியும் சின்மயிக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நிறைய விஷயங்கள் தேவையில்லாத பேச்சாதான் தெரியுது. 2000 வெளில வந்த தெனாலி படத்துல போர்க்களம் அப்படிங்கிற பாட்டை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த பாட்டை கோபிகா பூர்ணிமா தான் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு மாடுலேஷன் தான் இந்த பாட்டும். அதுவும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் தான். ஆனா இதை விட அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இப்ப ஏன் இந்த பாட்டை இவ்வளோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப அழகான பாடல்களை 15-20 வருஷம் கழிச்சு திருப்பி அவரே போட்டிருக்காரு. தக் லைஃப் படம் தான் ஃபிளாப் ஆயிடுச்சு. பாட்டை ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, இல்ல சின்மைக்கும் தீக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில சின்மைய உசுப்பேத்தி விடுறீங்களா அப்படின்னும் தெரியல. தெனாலி படத்துல வர்ற அந்த பாட்டை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா சின்மயி பெஸ்டா இல்ல கோபிகா பூர்ணிமா பெஸ்டா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு சொல்லலான்னு தான் எனக்கு தோணுது. இதுல வேற மெல்டிங் வாய்ஸ் அப்படின்னு அதிகமா இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்மயி அவர்களுடைய பாடல் ரொம்ப பெஸ்டா இருந்தாலும் இப்போ ரயா ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்ல பாடிய கோபிகா பூர்ணிமாவுடைய அந்த பாட்டுக்கு சின்மயி அவர்கள் பாடினது பெஸ்டா தோணுதா அப்படிங்கிற கம்பேரிசனையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.